செய்திகள் வாசிப்பது நான் ஹரிணி ஸ்ரீ பழனிவேல். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இன்று பதவியேற்கும் 23 புதிய அமைச்சர்கள். ஏற்கனவே 10 பேர் அமைச்சர்களாக பதவியேற்ற நிலையில் இன்று 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் இணைகிறது. 1967ற்கு பிறகு தமிழக சட்டப்பேரவையில் காங்கிரஸ் இணைகிறது. நாளை டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் விஜய். டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை சந்திக்க இருப்பதாக தகவல். மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சர் கூட்டம் தொடர்கிறதாகவும் தகவல். தாவேகா அமைச்சரவைகள் விசிகா. மார்க் நியூஸ் கருத்து. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் 94.51% பேர் தேர்ச்சி பெற்றதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 860 ரூபாய் உயர்ந்து 1,12,860 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது வானிலை செய்திகள். இன்று முதல் 3 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து 23, 24, 25 ஆகிய தேதிகளில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் பல்வேறு செய்திகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் சேனல் 5 செய்திகளோடு.